இளம் விஞ்ஞானிகள். எனது குழு உறுப்பினர்கள் என் பெயர் அக்ஷயா, லியானா ஜெய், நெர்ஷித், அபிஷேக், ஜோசப்ரின், ஜெபலின் கிப்தா மற்றும் ஜெஃபர்சன். நாங்கள் தற்போது திரு முள்ளஞ்சேரி மு. வேலன் அவர்களால் எழுதப்பட்ட நீர்மூழ்ச்சிகள் என்ற புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களை எங்களுக்குள் பரிமாற வந்துள்ளோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கில் இருக்கிற இந்த கிணறு பற்றி, அதோட அந்த தண்ணியோட வகைகளை பிரிச்சிருக்கிறது, ஆறுகள் பற்றி, மலைகள் பற்றி, கால்வாய் பற்றி எல்லாம் படிச்சிருக்கா? ஆமாம். இல்லை, நான் படித்ததை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன படிச்சிங்களோ நீங்கள் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எனக்கு. அதனால கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட குமரி மாவட்டம் வந்துட்டு வெறும் நிலப்பரப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் அது வந்துட்டு நம்மளோட இயற்கை அன்னையோட நீர்த்தொட்டு. நம்ம அதை ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மாவட்டம் எல்லாமே ஒரே ஒரு பருவமழை மட்டும்தான் அனுபவிக்குது. ஆனால் குமரி மாவட்டம் மட்டும் 2 பருவமழை, தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் வந்துட்டு அனுபவித்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. அதோட நம்ம குமரி மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகள் வந்துட்டு வெறும் நீர்கள் கிடையாது, அது வந்துட்டு இரத்த நாளங்கள். நம்மளோட குமரி மாவட்டத்தில் இருக்க ஆறுகள் யாருன்னா தாமிரபரணி, வள்ளியாறு, பழையாறு, அது பரளியாறு, அதே போல் நிறைய ஆறுகள் இருக்குது. அதோட நம்ம நீர்மூழ்ச்சிகள் இந்த புக்குக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீர்மூழ்ச்சிகள்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது இல்லை. ஃபஸ்ட்டு நீர்மூழ்ச்சின்னு சொன்னால் 2 ஆறுகளோ கால்வாய்களோ சேர்ற அந்த இணையிற புள்ளியை தான் நம்ம நீர்மூழ்ச்சின்னு சொல்கிறோம். அதோட இப்போது நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு பிளேஸ் இருக்குது. அதை வந்துட்டு ஆகாய கால்வாயின்னு சொல்கிறோம். அந்த பிளேஸோட பேர் தெரியுமா? அது வந்துட்டு மாத்தூர் தொட்டி பாலம். நான் ஏன் அதை ஆகாய கால்வாயின்னு சொல்கிறோன்னு சொன்னால், மாத்தூர் தொட்டி பாலத்தில் அடியில் இருக்கிற 1000 ஏக்கர் கணக்கான தென்னை மரத்தோப்புக்கும் ரப்பர் தோட்டங்களுக்கும் அந்த மாத்தூர் தொட்டி பாலத்துலேருந்து தான் நம்ம தண்ணி கொடுக்குறோம். அடுத்து நம்மளோட தண்ணியோட அந்த பதம், அதோட பயன்பாடு, அதோட தன்மை எல்லாம் சேர்த்து நம்மளோட முன்னோர்கள் 47 வகையாக பிரிச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஊருணி, ஏரி, குளம், அதே மாதிரி நிறைய பிரிச்சுருக்காங்க. இதில் நம்ம குடிநீரை வந்துட்டு ஊருணின்னு சொல்லுவாங்க, குளத்தை வந்துட்டு நீராடுறதுக்காக வச்சுருக்காங்க. அதோட ஏரியையும், ஏரி இல்லைன்னா கண்மை, அதை வந்துட்டு நம்மளோட விவசாயத்திற்கு அதுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. இதை பற்றி இதெல்லாம் வந்தால் நான் படித்ததில் நான் கற்றுக்கிட்டேன். சொல்லியானா நீ என்ன கற்றுக்கிறியோ அதை எனக்கு சொல்லு. குமரி மாவட்டத்தின் அணை வரிசையில் மிகவும் கடைசியாக இருக்கிற அணை தான் இந்த மாம்பழத்துறையாறு அணை. இது வில்லுக்குரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைக்கிடங்கு என்ற பகுதியில் இது அமைந்திருக்கிறது. இதோட உயரம் சுமார் 80 அடி உயரத்திலும் இது 25 குளங்களுக்கு இதன் வழியாக நீர் பாயுது. மேலும் வள்ளியாறு வேலிமலையில் இளவரசி என்று சொல்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆற்று பள்ளத்தாக்குல முதல் இடத்துல தான் இந்த வள்ளியாறு இருக்கு. இந்த வள்ளியாற்றின் கரையில நிறைய திருத்தலங்கள் இருக்கு. நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் போல பல கோயில்கள் இந்த வள்ளியாற்றின் கரையில் இருக்கிறது. குமரி மாவட்டத்தின் மூலாதாரம் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியாக உள்ள குஞ்சுகளே. இயற்கையின் அரண் இந்த குஞ்சுகள் தான் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவ காட்சிகளை தடுத்து மழையை பொழிய செய்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியிலும் மனித வள மேம்பாட்டிலும் ஒரு முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் அது ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் இன்னைக்கு இயற்கை ஒரு சூழலியல் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த சூழலியல் நெருக்கடியெல்லாம் சந்திக்காமல் இருக்கணும். துறைமுகங்கள் மற்றும் வணிக திட்டங்கள் பொருளாதாரத்திற்கு மிகவும் தேவையானது. ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கையை அழித்து உருவாக வேண்டும் என்று இருக்கக்கூடாது. நம்ம பொருளாதாரமும் வணிகமும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம இயற்கையை அழிச்சிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இயற்கை இல்லாட்டி நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது. ஏவிஎம் காணல் நதிகளின் நாடான கேரளாவை போலவே குமரி மாவட்டத்திலும் நீர்வழி போக்குவரத்து ஒரு காலத்தில் செழிப்புடன் விளங்கியது. அதற்கு சான்றாக எஞ்சியிருப்பது அனந்தன் விக்டோரியா மார்த்தாண்டவர்மன் கால்வாய் தான். இதுதான் ஏவிஎம் கால்வாய் என்று சுருக்கி சொல்லப்படுகிறது. இந்த கால்வாய் திட்டம் திருவிதாங்கூர் மன்னர் உத்திரம் திருநாள் மார்த்தாண்டவர்மனின் சிந்தனையில் உதித்தது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நாட்டில் நெல்மணிகளையும் கோட்டாட்சின் வணிக பொருட்களையும் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் பகுதிகளுக்கு எளிதாக கொண்டு செல்வதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது.
கேரளா பகுதிகளும் இன்று இக்கால்வாய் வழியாக தான் நமக்கும் ஈஸியாக வணிக பொருட்களை விடுகின்றனர். இந்த ஏவிஎம் கால்வாயை தேங்காய்பட்டணத்தில் இருந்து மீண்டும் அகலப்படுத்தி மணக்குடி வரை நீடிப்பது ஒரு திட்டமாக இன்று வருகிறது. ஏனென்றால் இது நம்ம கேரளாவில் இருக்கும் ஆழக்குழாயை போலவே இந்த கால்வாயை நீட்டினால் இங்கும் சுற்றுலா தலமாக இது அமையும் என்று ஒரு நோக்கம் இருப்பதால் இதையும் நீடிப்பது ஒரு காரணமாக ஒரு திட்டம் இருக்கின்றது. இது என்னோட கருத்து. நிர்ஷித், நீ ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புறியா? நாகர்கோயிலோட உயிர் நாடியாக விளங்கியது எந்த அணைன்னு தெரியுமா உங்களுக்கு? முக்கடல் அணை. இந்த முக்கடல் அணை 4 ஓடைகளாக பிரிகிறது. குடமுருட்டி ஓடை, கொய்யா ஓடை, மணல் ஓடை, காவு ஓடை, இப்படி 4 ஓடைகளாக பிரிகிறது. இந்த முக்கடல் அணை பயணிக்க இடம் எல்லாம் அடர்ந்த காடாட்டம் இயற்கை அழகை ரசிக்கும்படியாக இருக்கும். இந்த முக்கடல் அணை தான் நாகர்கோயிலோட எல்லா ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் தண்ணி சப்ளை பண்ணுது. காவுகள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காவுகள்னா அடர்ந்த காடுகள், ஆனா அது கோயிலை சுத்தி இருக்கும். இந்த காவுகள்ல இருக்கிற பழங்களை சாப்பிட்டு தான் நம்மளோட இந்த பறவைகள் எல்லாம் எச்சம் போட்டு புதிய மரங்கள் ஏற்படும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த காவுகள்ல இருக்கிற மரங்களை வெட்டி வணிக தேவைக்காக யூஸ் பண்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஃபுட் செயினும் எக்காலஜிக்கல் பேலன்ஸும் டிஸ்டர்ப் ஆகுது. மேல்கோதையாறு மின் திட்டம். இந்த திட்டத்துல மொத்தம் 4 நிலை உண்டு. முதல் நிலை மேல்கோதையாறு அணையிலிருந்து தண்ணி கீழ்கோதையாறு மின் நிலையம் 1க்கு போவோம். அடுத்த நிலை கிட்ட இருக்கிற கீழ்கோதையாறு அணைக்கு போவோம். அடுத்த நிலை குழாய்கள் மூலம் மின்கோதையாறு மின் நிலை 2க்கு போய் அடைந்து மின் உற்பத்தி நடக்கும். இறுதியாக பேச்சுப்பாறை அணைக்கு சென்று விவசாய பாசனத்துக்காக பயன்படுத்தப்படும். கடலோர மக்களின் வாழ்வு நிலத்தோடு பிணைக்கப்படலை, ஆனா கடலோடு தான் பிணைக்கப்பட்டிருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க கடலோடு பிணைக்கப்பட்டனாலதான் அவங்களோட வாழ்வு எல்லாமே அந்த கடல் சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனா இன்றைய காலத்துல புயல், கடல் மண்ணரிப்பு, கடல் மட்டம் உயர்றதால் அவங்களோட வீடு, படகு எல்லாமே அழிகிறது. அதனால அவங்களோட மனநிலையும் பொருளாதாரமும் பாதிக்கிறது. உலகத்திலே நிலத்தடியை அதிகமாக உரிய நாடாக இந்தியா இன்றைய காலகட்டத்தில் மாறிவிட்டது. இந்தியாவில் இருக்கிற 2.1 கோடி அளவிலான கிணறுகள், அதாவது 253 கிலோமீட்டர் அளவிலான நிலத்தடி நீரை உறிஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் 77% நிலத்தடி நீரை ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கு. 17 மாவட்டங்கள் 80% நீரை நல்ல சுரண்டி சிவப்பு நீர் மண்டலமாக மாறிவிட்டது. அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம மழை நீரை, நிலத்தடி நீரை சேமிக்கணும். நம்ம மழை நீரை வேஸ்ட் பண்ணாம நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்ற திட்டத்தை மேம்படுத்தணும். நம்ம மழை நீரை வீட்டிலே சேமிக்கும் திட்டத்தையும் பயன்படுத்தணும். மாத்தூர் தொங்கு தொட்டி ஆசியாவிலே மிக உயரமான மற்றும் மிக நீளமான பாலமாகும். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு பாசனத்திற்காக நீரை எடுத்து போவதுதான் இதோட முக்கியமான நோக்கம். இது விலங்கோடு மற்றும் கல்குளம் தாலுகாக்களுக்கு உணவளிக்கிறது. தொங்கு பாலம் அல்லது ஆழ்குழாய் 1966ஆம் ஆண்டு நமது முன்னாள் முதலமைச்சரான திரு கே காமராஜரால் கட்டப்பட்டது. மாத்தூர் ஆழ்குழாய் என்பது 27 பெரிய தூண்களால் கட்டப்பட்டது. இதுல 5 தூண்கள்னா ஒரே மலை 2 மலைக்கு நடுவுல இருக்கும். இதுல அப்புறம் இந்த பாலத்துக்கு மேல கான்கிரீட் இதுல மூட பண்ணிடுவாங்க. அதனால மனுஷங்க அதுல நடக்கலாம், மக்கள்லாம் தண்ணி ஓடுறதா அதெல்லாம் பார்க்கலாம். இங்க நிறைய வகையான பழங்கள்லாம் வளரும், நிறைய வகையான செடியெல்லாம் இங்க அந்த தொட்டி பாலத்துல இருந்து தண்ணி வர்றதுனால நிறைய விளைச்சல் இங்க நிறைய இருக்கும். மண்ணில் நீர் நிலைக்க மரம் வேண்டும். இதுல நம்ம நிறைய வகையான மரம்லாம் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கும். இன்னொன்னும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பொருளை தரும். பனை மரம் பன்முக பயன் தரும் கற்பகதரு. ஆலமரம் என்னன்னா உயிரின கூட்டங்களின் வாழ்விடம். வேப்ப மரம் தூய்மையான காற்றும் தூய்மையான மருந்தும் தரும். மருது மற்றும் தேக்கு உறுதி மற்றும் திடம். இலுப்பை மற்றும் காட்டாமணக்கு வாழ்வாதார எண்ணெய் வளங்கள். நொச்சி மற்றும் கடுக்காய் தேகம் தாக்கும் மருத்துவ பயன்கள். நம்பிக்கை மரத்தை நடுபவர், நம்பிக்கையை நடுபவர். இப்படி
இந்த மாதிரி ஒவ்வொரு மரமுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இது வந்து இந்த புக்கில் போட்டிருக்காங்க. குமரியின் நீர்நிலைகள் விவசாயத்தை தாண்டி பல பயன்களை செய்கிறது. மின்சாரம். மேல் மற்றும் கீழ் கோதையாறு திட்டம் மூலம் 100 மெகாவால்ட் மின் உற்பத்தி. குடிநீர். முக்கடல் அணை மட்டுமின்றி கோதையாறு மற்றும் மல்லியாறு நதிகள் கடலோர கிராமங்களின் தாகம் தீர்க்கின்றன. நீர் என்பது வெறும் திரவம் மட்டுமல்ல, அது 2 ஹைட்ரஜன் மற்றும் 1 ஆக்சிஜன் அணுக்களை 104.5 கோணத்தில் இருந்து இணைந்த ஒரு அதிசய மூலக்கூறு H2O. இதன் திடம் என்னன்னா பனி. அப்புறம் இதோட திரவம் நீர். இதோட வாயு என்னன்னா நீராவி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 3 நிலைகளும் பூமியின் வெப்பநிலையை சீராக்குவது நீர். திரவம் பனி, திரவம் நீர், வாயு நீராவி. நீர்நிலை என்பது நிலத்தின் சொத்து மட்டுமல்ல, அது நம் எதிர்கால சந்ததியின் உயிர் மூச்சு. பாண்டியர்களோட கோயில் அதிசயம் என்னன்னா, பாண்டியர்கள் வந்து 9ஆம் நூற்றாண்டுல எப்படி வறண்டு போன அந்த பழைய ஆற்றை வந்து வறண்டு போகாத பழைய ஆற்றோட எப்படி அணைச்சாங்கங்கிறது வந்து அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் நதிநீரோட இணைப்பு. அப்புறம் புத்தர் அணைப்பட்டி. அப்புறம் பாண்டியர்களோட இந்த அதிசயத்தை பார்த்து அதிசயத்தோட வியந்து போன விளவங்கோடு கல்குள மக்கள் வந்து எங்களுக்கும் அணு வேணும்னு சொன்னாங்க. அது மூலமா 18ஆம் நூற்றாண்டுல கிபி 1550ஆம் ஆண்டுல மார்த்தாண்டவர்மரால் இந்த புத்தர் அணை வந்து கட்டப்பட்டு இருக்காங்க. பெருஞ்சாணி அணை வந்து இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் 1948ஆம் ஆண்டுல வந்து இது கட்டப்பட்டு 1958ஆம் ஆண்டுல இது முடிச்சிருக்காங்க. இது வந்து காமராஜர் காலத்துல வந்து பொதுமக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இதோட செலவு வந்து 50 லட்சம். இதோட நீர்மின் திறன் வந்து 550 கிலோவால்ட்டு. அடுத்த பழையாவு. இந்த பழையாவோட 13 தடுப்பணனால நாஞ்சல் நாட்டே ஒரு நெற்களஞ்சியமாவி இருக்கு. பழையோட இந்திய கலனிவல் ஃபீல்டு ஸ்டடியோட ரிசல்ட் என்னன்னா, வண்டல் மண் வந்து அதிகமாக படியுது. இது வந்து 100 வருஷமா தூவாமல் இருக்கிறதுனால வண்டல் மண் வந்து அதிகமாகுது. ஆக்கிரமிப்பு. வீடுகள் எல்லாம் கட்டுறதுனால அந்த பழையாவில் வந்து அதிகமாக ஆக்கிரமிப்பு ஆகுது. அப்புறம் மாசுபாடு. அப்போ அதுக்கான தீவுகள் என்னெல்லாம்னா, ஆக்கிரமிப்புகள் அகற்றணும், மாசுபாடை வந்து குறைக்கணும், அப்புறம் புதுமையான மரக்கன்றுகள்லாம் நடணும். அடுத்த ஈவ மகசூலப்பில் இளம் விஞ்ஞானிகளோட பங்கு என்னலாம்னா, கள ஆய்வு மற்றும் பல்லுயிர் ஆய்வு, அப்புறம் புதுமையான தீவு, அப்புறம் விடுபடாத நீர்முடிச்சுகள். இதில் வந்து விடுபடாத நீர்முடிச்சுகளில் வந்து பழைய டெக்னாலஜியும் பழைய பாண்டியர்களோட டெக்னாலஜி இப்போ உள்ள டெக்னாலஜியும் சேர்ந்து கூடிய ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன செய்தி சொல்லுதுன்னா, இயற்கையை சிதைக்காம இருக்கிறது தான், இயற்கையை சிதைக்காம நீரை வந்து பகிர்ந்து கொடுக்கறது தான் அவம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பொய்கை அணை வந்து எங்க இருக்குன்னு தெரியுமா? பொய்கை அணை வந்து ஆவல்வை மொழியை அவுக்கல பொய்கை மலை அடிவாரத்துல இருக்கு. இது வந்து எப்போ திறந்தாங்கன்னு தெரியுமா? அக்டோபர் 2000 அந்த வருஷத்துல அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவங்களால இது ஓபன் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஆவல்மடி, செம்பகராமன் புது, தோவாலை போன்ற ஆறுகளோட நீரெல்லாம் இங்க வந்து தான் கிடைக்குது. அப்புறம் முக்கடல் அணை. இது வந்து நாகர்கோவில் மாநகராட்சி, அந்த நாகர்கோவில் மக்களுக்கு எல்லாம் இது அமுத சுரபியா இருக்கு. இது வந்து பிரசிடென்ட் சிவதனு அவங்களால 52 அடி உயரத்துல கட்டப்பட்டு இருக்கு. அப்போ சுனாமி காலத்து திட்டம். இந்த திட்டம் வந்து 79 கடலோர கிராமத்து மக்களோட தாகத்தை வந்து தீர்த்து இருக்காங்க. இதோட காலம் வந்து 2006 வந்து 2011 வரைக்குள்ள காலம். அப்புறம் தீவுக்கான முன்மொழிகள். இல்லை என்னென்ன முன்மொழிகள் ஏற்று வச்சிருக்காங்கன்னா, தடுப்பணைகள் வந்து கட்டுவது, ஏவிஎம் கால்வாய்களை வந்து சீரமைக்குவது, அப்புறம் நீராதாரத்தை பாதுகாக்குவது. அடுத்த ராதாபுரம் கால்வாய் வந்து 1970 இருந்து வெட்டி இந்த கன்னியாகுமரியில் உள்ள நீராதாரத்தை வந்து திருநெல்வேலியில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு கொடுக்காங்க. இதனால திருநெல்வேலியில் உள்ள 52 குளங்கள் வந்து முழுசா நிரம்பி இருக்கு. அப்புறம் நெல் ஆய்வுல என்ன ரிசல்ட் வந்துருக்குன்னா, குளங்கள் வந்து அதிகமா இல்லை. அப்புறம் நெல் சாகுபடி வந்து வீழ்ச்சி அடையுது. அப்புறம் மண்ணில் வந்து மலட்டுத்தன்மை அதிகமா இருக்குது. அப்புறம் அந்த இளம் விஞ்ஞானிகளோட பரிந்துரைகள் என்னெல்லாம், அதுல என்னென்ன கோயில்களை எடுத்து வச்சிருக்காங்கன்னா, இயற்கையை வந்து மேலாண்மை பண்ணுவது, நீர்வளத்தை வந்து பாதுகாக்குவது, தொழில்நுட்பத்தோட அந்த நுகர்வு.
இப்போ நான் படிச்சதை பத்தி சொல்றேன். இந்த புக்ல முக்கடலை பத்தி சொல்லியிருக்கு. நாகர்கோவில் நகரோட குடிநீர் ஆதாரம் தான் இந்த முக்கடல். இது குடமுருட்டி ஓடை, கொய்யா ஓடை, காவு ஓடை, அப்புறம் மணல் ஓடை, இந்த நான்கும் சேர்ந்து தான் இந்த முக்கடல் அணை உருவாகிறது. இது வேலிமலையோட வடக்கு சரிவுல 1935ஆம் ஆண்டு 26 ஏக்கர் பரப்பளவுல 52 அடி உயரத்துல கட்டப்பட்டது. இப்போதைய ஃபீல்டு ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த அணையோட மட்டம் இப்ப 21 அடி உயரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வள்ளியாறு, இது வேலிமலையோட தெற்கு சரிவுல அமைஞ்சிருக்கு. இந்த ஆறு வந்து 16 கிலோமீட்டர் தூரம் அளவு பாஞ்சிட்டு கடைசியில அரபிக்கடல்ல போய் கலக்குது. சிறிய வாய்க்கால்களும் அவற்றோட முக்கியத்துவம். பாம்புரி வாய்க்கால், இது வந்துட்டு 14.5 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு பாஞ்சு பல ஏக்கர் நிலங்களுக்கு ஒரு பாசன வசதி கொடுக்குது. பள்ளிக்கூட்டம் அணை, மாலைக்கோடு பகுதியில தான் இந்த பள்ளிக்கூட்டம் அணையிலிருந்து முல்லையாறு வந்து உற்பத்தி ஆகுது. இது திக்குறிச்சி பகுதிக்கு பக்கத்துல வந்து தாமிரபரணி ஆற்றோட கடைசியில கலக்குது. மழை காலத்துல இருக்கிற தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக தான் இதை கட்டி இருக்காங்க. களப்பயணத்தோட பாடங்கள். நம்ம கேபி யங் சயின்டிஸ்ட் வந்து ஃபீல்டு ஸ்டடி போகும்போது அந்த மலைகளை வந்து மலைகளை சுரண்டி எடுக்கிறதும் காடுகளை அழிக்கிறதும் எல்லாம் பார்த்துருக்காங்க. நெய்யாறு, இது வந்துட்டு தெற்கு பொதிகை மலையில உற்பத்தி ஆகிற நெய்யாறு வந்து 1958 கேரளா மாநிலத்தில் உள்ள காட்டாக்கடை பகுதியில அணையாக கட்டப்பட்டது. 1956 ஒப்பந்தப்படி குமரி மாவட்டத்துக்கு 135 கன அடி அளவுக்கு தண்ணீர் கொடுக்கணும். ஆனா 2004 சுந்தரிமுக்கு ஷட்டர் மூடுனதுனால நம்ம தமிழக விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இதுக்கான தீர்வு என்னன்னா, பள்ளிக்கூட்டம் அணை திட்டம் வச்சு நம்ம முல்லையாற்றை வந்து திசை திருப்பி விடலாம். வேலிமலை, இது வந்து 33% காடுகளுக்கு வந்துட்டு அமைவிடமாக இருக்கு. வள்ளியாற்றின் வரலாற்று பாதை. வள்ளியாறு வந்துட்டு ஒரு பொறியியல் அதிசயமாக இருக்கு. பேச்சிப்பாறையில இருந்து வர தண்ணி தரையில போகும்போது இந்த வள்ளியாறு வந்து ஒரு மேம்பாலம் வழியாக கடந்து செல்லுது. அப்புறம் இந்த புக்ல மேல்கோதையாரோட இயற்கை அதிசயத்தை பத்தி சொல்லியிருக்கு. இதுல வந்துட்டு இந்த மேல்கோதையாறு வந்து 1341 மீட்டர் உயரத்துல அமைந்திருக்கு. இதுல 5 சேனங்கள் இருக்கு. இந்த கோதையாரோட மின் உற்பத்தி திட்டங்களின் கீழே 100 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது. காளிமலை, இது விளவங்கோடு தாலுகாவில் 3000 அடி உயரத்துல இருக்கு. இதோட உச்சியில இருந்து நம்ம பார்க்கும்போது பேச்சிப்பாறை, சிற்றாறு, அப்புறம் கேரளால இருக்கிற நெய்யாறு, இது எல்லாமே ஒரே பார்வையில நம்ம அழகா பார்க்கலாம். இதெல்லாம் நான் இந்த புக்ல இருந்து கத்துக்கிட்டேன். ஜெஃபர்சன், நீ என்ன கத்துக்கிட்ட? மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்னெல்லையில் உற்பத்தியாகும் ஆறுகள் நமது குமரி மாவட்டத்தில் 4500க்கும் மேற்பட்ட குளங்களாக உருவாகிறது. இது அது மட்டுமல்லாமல் நம்ம பெருஞ்சாணி மற்றும் பேச்சுப்பாறை அணைகளாகவும் உருவாகிறது. இதன் நன்மைகளை பற்றி தான் இந்த புக்கு நமக்கு சொல்லி தருது. இதனாலதான் இந்த ஆசிரியர் வந்து இதை நீர்முடிச்சுகள் என்று குறிப்பிடுகிறாரு. அது மட்டுமல்லாமல் இது வந்து நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க நீர் மேலாண்மை, அப்புறம் நம்ம வேற எந்த மாவட்டத்துக்கும் 2 பருவமழைகள் கிடைக்காது. ஆனா நம்ம குமரி மாவட்டத்துக்கு மட்டும் 2 பருவமழை. இது வந்து நம்ம குமரி மாவட்டத்துக்கே ஒரு சிறப்பாக அமைகிறது. அதை பற்றி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அப்படி இருந்து இப்போ வந்து காலநிலை மாற்றங்களால மாறிக்கிட்டே வருது. நம்ம என்ன பண்றோம், மரத்தை வெட்டுறோம். அதை பத்தி இந்த புக்ல இருக்கு. காடுகளை அழிக்கிறோம், அது பத்தி. அப்புறம் நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம குறைக்கிறத பத்தி இருக்கு. இந்த நம்ம இப்படி பண்றதுனால எந்த ஆபத்துக்கள் வரும், அதனால நீர்நிலைகளுக்கும் நீர்மட்டத்துக்கும் என்ன நடக்கும்னு பற்றிய ஒரு அவுட்லைன் தான் இந்த புக் இருக்கு. இந்த புக்கு வந்து நம்ம யங் சயின்டிஸ்ட்ல கேபில இருந்து யங் சயின்டிஸ்ட் வந்து வேற இடங்களுக்கு போய் ரிசர்ச் பண்ணி இந்த அணைகள், ஆறுகள் போன்ற இடத்துக்கு போய் அந்த இடத்த பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துல என்ன இருக்கு, அந்த இடத்த எப்படி உருவாச்சு பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணலன்னு தான் இந்த புக்கை வந்து வேலியன் சார் வந்து எழுதியிருக்கிறாரு. நாங்க இந்த கருத்து பரிமாற்றத்தின் மூலம் நிறைய நம்ம குமரி மாவட்டத்தை பத்தி, நீர்நிலைகள், அதோட அணைகள், இந்த மலை வளங்கள் எல்லாத்தையும் பற்றி நிறைய செய்திகளை கத்துக்கிட்டோம். அதோட இந்த புத்தகத்தை எழுதிய திரு முள்ளஞ்சேரி மு. வேலையன் அவர்கள் அவரோட பயணம், அவரு
குமரி அறிவியல் பேரவையின் இளவிஞ்ஞானிகளோட பயணித்த காலத்தில் கற்றுக்கொண்டவற்றை தான் இந்த புத்தகமாக நீர்மூழ்ச்சிகள் புத்தகமாக எழுதியுள்ளார். ஆகவே இந்த புத்தகத்தை எல்லோரும் படிப்பதற்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். எங்களுக்கு இந்த கருத்து பரிமாற்றத்திற்கான வாய்ப்பை அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.